அமைதி மண்டபம் இது ஒரு ஆன்மீக மண்டபம், மனதுக்கு அமைதி தருகின்ற மண்டபம். ஆட்கள் இல்லை என்று சொன்னாலும் வந்தவர்களுக்கு அமைதி தருகிறது. பெரியோர்களே, நாம் பாரத தேசத்தில் பிறந்தவர்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாடியவர் பாரதியார். பாருக்குள்ளே எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. செல்வத்திலே சிறந்த அமெரிக்க நாடு இருக்கிறது. ஆட்சி திறம் பெற்ற பிரிட்டிஷ் நாடு, நம்மை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள், அந்த நாடு இருக்கிறது. பிரான்ஸ் இருக்கிறது, ஜெர்மனி இருக்கிறது, ஜப்பான் இருக்கிறது. ஆனால் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதி என்று பாடினாரே, ஏன்? அதுதான் இங்கு ஆன்மீக செடிகள் பூத்து வளர்ந்து பூத்தது நாடு இந்த நாடு. உயர் திரு தானலிங்க நாடார் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்து முன்னணியின் தலைவராக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர் மறைந்த அன்று திருநெல்வேலி பேட்டையிலே ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அமர்ந்து பேசுகிறார். நான் அமரமாட்டேன் என்று சொன்னேன். அவர் அமர்ந்து பேசினார். பேசும்போது சொன்னார், நல்லா தெரியுமில்ல தானலிங்க நாடார, சரி, இந்தியா என்பது ஒரு ஆன்மீக பூமி. அமெரிக்கா என்று சொன்னால் செல்வ சிறப்பு மிக்க பூமி. பிரிட்டன் என்று சொன்னால் ஆட்சி திறன் மிக்க பூமி. பாரதம் என்றால் ஒரு ஞான பூமி. இந்த பூமியில் பிறந்தவனுக்கு ஆன்மீக உணர்வு வரவில்லையோ அவன் மனிதனே இல்லை என்று சொன்னார். மண்ணிலே வளர்கின்ற செடி மண்ணை பொறுத்து வளரும் அல்லவா? இது ஒரு ஆன்மீக பூமி. அந்த உணர்வு வராதவர்கள் மனிதர்களே இல்லை. என்னை பார்த்தால் ஒரு ஆன்மீகவாதியாகவே தெரியாது, ஆனால் அந்த உணர்வு என்னிடம் இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். என்ன வார்த்தை? முதல் வார்த்தை, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதனாகவே இறக்கலாம், மகானாகவும் இறக்கலாம். காந்தி மகான். குண்டுகள் பாய்ந்த போது ஹரே ராம் ஸ்ரீராம் என்று சொன்னாரே, மகான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நீங்களும் ஆகலாம், நானும் ஆக முடியும். அதன் உதாரணம் தான் அவர். யோகிராம் சூரத்குமார் அவர்கள், என் குருநாதர் ராஜமாணிக்கம் அவர்கள் என்னிடம் சொல்லுவார்கள். ராஜமாணிக்கம் என்று சொன்னால் அவருக்கும் ஒரு குருவாக இருந்தவர். ஐயா, நீங்கள் சுவாமியை பார்க்க போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். நானும் ஒரு முறை சென்றேன். ஐயா அவர்களுக்கு ஒரு எண்ணம், இவர் செல்லுகின்ற போது ஒரு ரெகக்னிஷன், இவர் நல்ல வக்கீல், ஒரு மாதிரி வித்தியாசமாக நடப்பார், ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி, ஐயா நீங்கள் லெட்டர் போட்டுட்டு போங்க, தந்தி கொடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு ஒரு தந்தை போல என்னை அணைத்து கொண்டு பேசினார். நானும் சென்றேன். செல்லும் பொழுது என்னிடம் உயர் போலீஸ் அதிகாரிகள் இருவர் வந்தனர். அந்த மாவட்டத்தில் உள்ள சம்புவராயர் மாவட்டத்தில் உள்ள சூப்பரண்டா போலீஸ் ஒன்று, இன்னொருத்தர் ஒரு டிஎஸ்பி, சிபிஐயில் டிஎஸ்பியாக இருந்தார். இவங்கெல்லாம் அந்த மண்டக்காட்டு கேஸில் அந்த சர்க்கார் வக்கீலாக இருந்ததுனால என்னோட பழக்கம் ஏற்பட்டு போச்சு. நாங்கள் மூவரும் உள்ளே போனோன்னா போலீஸ்காரங்களை கண்டா மற்றவங்க பயப்பட்டு ஓடுவாங்க. பார்த்தீங்களா, அங்கே இருந்த பக்தர்களும் சற்று விலகி கொண்டிருந்தார். அங்கே ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, அவங்க விலகல். நாங்கள் 3 பேரும் முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சார்மினார் சிகரெட் புகை வந்துக்கிட்டே இருக்கு. ஆங்கிலத்தில் தான் பேசணும். நானும் கொஞ்சம் ஆங்கிலம் பேசுவேன். அந்த பேச்சாலே எங்களுக்கு சுகம் கிடைத்தது. அவர் ஒரு அதிகாரி, இவர் ஒரு அதிகாரி, நான் ஒரு சாதாரண வழக்கறிஞன். ஆனால் அவர் பார்த்தது, பேசியது, உள்ளம் நகிழ வைத்தது. என்னை பார்த்து தான் நான் பெருமையாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். கன்னியாகுமரியை பற்றி பேசினார்கள், சுவாமிதோப்பை பற்றி பேசினார்கள். உன்னை யாருக்கு வரை சொன்னது என்று கேட்டார்கள்.
கேட்கும் பொழுது மட்டும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், பாடி இஸ் நத்திங், பாடி இஸ் நத்திங், சோல் இஸ் கிரேட் அப்படின்னு. உடம்பு என்பது ஒன்றுமில்லாதது, சோல் என்பது கிரேட் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். எனக்கு அந்த ஆன்மீக உணர்வு இருந்ததால் நான் மூவரும் வெளியே வருகிறோம். அவர்களிடம் தான் சொன்னேன், ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரே அதற்கு அர்த்தம் உங்களுக்கு புரிந்ததா? சார் வக்கீல் சார் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நாங்கள் சார் நான் சொல்கிறேன், நாம் மூவரில் ஒருவர் மரணமடைய போகிறோம். எப்படி? நாம் மூவரில் சூப்பரண்டா போலீஸ், சிபிஐ, டிஎஸ்பி, வக்கீல். எனக்கு அது பட்டது. அதன் அர்த்தம் நாம் மூவரில் ஒருவர். என்ன சார் சொல்றீங்க, நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங்காக தானே இருக்க, மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லி 16வது நாள் ஒருவர் இறந்தார், ஒருவர் சமாதியானார். நாங்கள் மூவர் அல்ல, என்னை பார்க்க சொன்னாரே அவர் சமாதி அடைந்தார். பார்த்தீர்களா அற்புதத்தை? ஞானிகளுடைய சிந்தனைகளை பார்த்தீர்களா? 16வது நாள் நான் பார்க்கும் பொழுது இந்த நடந்த நிகழ்ச்சியை கூட என்னால் சொல்ல முடியவில்லை, அவருடைய உடம்பத்தை பார்க்கிறேன். ஆனால் நான் சந்தோஷப்பட்டேன். பாடி இஸ் நத்திங், சோல் இஸ் கிரேட் என்று சொன்னாரே, அவர் அந்த சோலைத்தான் சொல்கிறார். அவர் அடிக்கடி சொல்வார், அங்கே ஒரு கட்டத்திலே நீ இங்கே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த வீடு, தங்கியிருந்த வீடு கூட அவர் வாங்கி கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே அவரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவரை நான் இதை எதற்கு சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் 2 hours, நாங்கள் 2 மணி நேரம் நாங்கள் இருந்தும் பார்த்துக்கிடுங்க. இப்போ பாலகிருஷ்ணனும் அவருடைய நண்பர்களுடைய கைங்கரிகின்றதால், செயலால் இந்த இடம் ஒரு ஆன்மீக கூடமாக நின்று கொண்டிருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் கங்கை கரையிலே பிறந்தவர்கள், உங்களுக்கு எல்லோரும் தெரிந்ததுதான். திருவண்ணாமலையிலே தவம் புரிந்தவர், தெரிந்ததுதான். திருவண்ணாமலையிலே அவர் எந்த மரத்தடியிலே தவம் புரிவார் என்றால், புன்னை மரத்தடியிலே தவம் புரிவார். அந்த புன்னம் மரத்தடியிலே தவம் புரிந்த ஒரு மகானுக்கு, ஒரு சித்தருக்கு தென்னை மரத்தடியிலே இங்கே ஆசிரமம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அது ஒரு புன்னை மரம், இது ஒரு தென்னை மரம். எவ்வளவு பொருத்தமாக சாதாரண சிந்தனையிலே இதை அமைக்க முடியுமா? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா? ஏழைகளுக்கு தங்க வைக்க முடியுமா? நாதியற்றவர்களுக்கு நாதி கொடுக்க முடியுமா? ஒரு மனிதன் இவர்கள் போன்றவருடைய துணையினாலே, தம்பியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள, நான் அவருக்கு 1000ல் 1 என்கிட்ட கிடையாது. நான் என் பாட்டுக்கு கோர்ட்டில் போவேன், பேசுவேன். நான் எவனையும் ஏமாற்ற மாட்டேன். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் என்கிட்ட உண்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஏமாற்ற மாட்டேன். எவனையும் ஏமாற்றி நான் கேஸ் வாங்க மாட்டேன். கேஸில் பணம் கூடுதல் தந்தாலும் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறது எனக்கு போறன்னு ஒரு உணர்வு உண்டு. நான் அந்த 3 hours என்ஜாய்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? திருப்தி. தங்கத்திலே 100 பவுன் போட்டாலும் அந்த மாதிரி திருப்தி வராது. பெண்களுக்கு தங்கமும் பட்டும் பிடிக்கும். 100 பவுன் தங்கத்தை போட்டால் கூட அந்த 3 hours என்னுடைய மனம் எங்கோ சென்றது, பறந்தது. அவரிடமிருந்து வந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்களை தொட்டதினால் எங்களுக்கு சுகம் கிடைத்தது. இதுதான் ஞானம். நான் திரும்ப திரும்ப எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஞானிகள் இறப்பதில்லை. ஞானிகள் நிரந்தரமானவர்கள். ஞானிகள் ஆளுகின்ற சக்தி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறது, அதிலே ஒரு அங்கம். அவர்கள் அங்கம் மறையலாம், ஆனால் அவருடைய சக்தி மறையாது. எனவே தான் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சொல்லுவார், காட் என்றே சொன்னார். எனக்கு கூட இந்த காட் என்று சொல்லுகிறாரே என்று நினைத்தது உண்டு. ஜஸ்டிஸ் அருணாச்சலம் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தவர். அவரை இறைவன் என்றே தான் சொல்லுவார். ஆக மனிதன்
என்று எப்பொழுது பிறருக்காக வாழ ஆரம்பிக்கின்றானோ அவன் மகான் ஆகிவிடுகிறான். மகான் மறைந்து விடலாம், பட் they will live after their lifetime. Life after death. மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை, மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை நடத்துபவர் தான் மகான். அவர்தான் யோகி ராம் சூரத்குமார். அவர் இல்லையே, இல்லை. அவர் பேசவில்லையே, இல்லை. அவர் சமாதி ஆகிவிட்டாரே, ஆகிவிட்டார். கதி முடிந்து விட்டதா? இல்லை. சுவிட்ச் போட்டு நீங்கள் டிவி சுவிட்ச் போடுறீங்கன்னு வைங்களேன். டிவி சுவிட்ச் போட்டோன்னே எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சி நமக்கு தெரியுதில்ல, தெரியுதம்மா? தெரியும். அதே மாதிரி நீங்கள் சுவிட்சை போடணும். அந்த சுவிட்சை போட்டால் சுவாமிஜி உங்ககிட்ட வந்துடுவார். அதான் நான் சொன்னேன், he has got no death. சுவிட்சை போடணும். சுவிட்ச் எங்க இருக்கு? சுவிட்ச் எங்க இருக்கு? எஸ், அந்த சுவிட்ச் தான் நாமம். நீங்க கூட்டம் குறைவாக வரலாம். இந்த இடத்துல நீங்க இது போடுறீங்கன்னா இந்த தென்னைமரம் முழுசும் ஒரு ஆன்மீக சோலையாக விளங்கும். நான் உண்மையிலே நினைக்கிறது, வரும்பொழுது ஒரு இடத்துல வந்திருக்கேன், இங்கே சுற்றி பார்த்தது இல்லை. அவருடைய செயல்களை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது. எப்பொழுதுமே ஆன்மீக சிந்தனைக்கு அத்தனைகள் ஆட்கள் வரமாட்டார்கள். ஆனால் சிந்தனை வந்தவர்கள் சிறப்புற்றவர்கள். இந்த சிந்தனை உங்களை ஆண்டு கொண்டே இருக்குமானால் நீங்களும் சித்தராகலாம். இதுதான் தத்துவம். இதனால்தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு கவிதை. கடவுள் எங்கே இருப்பது? எங்கே கடவுள் இருப்பது எங்கே? எனக்கோர் இடம் வேண்டும்னு ஒரு பாட்டு வரும். நான் ஒரு என்ன சொல்ல போறேன்னா, கடவுள் மனிதனை பார்ப்பதற்கு ஒரு கற்பனை, தனியே வந்தாரா? எப்படி கடவுள் வாராரு? என்னுடைய தியரி பிரகாரம் கடவுள் என்பவர் ஒரு மனிதரே அல்ல, ஒரு மகா சக்தி. எங்கே இருக்கிறது? தெரியவில்லை. எங்கும் இருக்கிறதா? இருக்கிறது. அது பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யமாக புரியாமல் இருப்பவர் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள் ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பவன் தான் இறைவன். அடுத்த நான் சினிமா பாட்டில் எனக்கு சினிமாவில் கொஞ்சம் ரசனை உண்டு, பார்த்துக்கிடுங்க. அதுதான் எனக்கு சில சமயங்களில் டானிக் ஆட்டம் இருக்கும். நான் அவரோட வயசு கூட்டவன் இருந்தாலும் என்கிட்ட வேகமாக நான் பேசணுங்கிற நின்றுக்கிட்டு இருக்கேன். கடவுள் என்பவர், கடவுள் ஒரு நாள் மனிதனை காப்ப தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். பாருங்க, கடவுள் ஒரு நாள் வாராரு, உங்களை தான் பார்க்குறாரு, நலமா இருக்கியாதான்னு கேட்குறாரு. கற்பனை கதை தான், ஆனால் ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றியது. கடவுள் என்பவர், கடவுள் ஒரு நாள் மனிதனை காக்க தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் அதுவே இனிமை என்றான். அற்புதமான வாழ்க்கை, பட்டு பீதாம்பரியம், உண்ண உணவு, கைக்கு ஆகள். ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். ஒருத்தன் என்ன சொல்றான்? இனிமை என்றான். இன்னொருவன் என்ன சொன்னான்? கொடு. இறைவன் படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான், பைத்தியக்காரர்களே என்று பார்த்தீர்களா? மகாசக்தி எல்லாமே தந்திருக்கிறது. கண்டென்ட்மெண்ட் வேணும், செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் வேணும். இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையே இல்லை. ஒருமுறை ஒரு பெரியவர் என்னிடம் கேட்டார், அவருக்கு தெரியும், இங்கே கூட ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்காரு, பெரிய செல்வந்தர். அவரிடம் என்ன கேட்டார் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று சொன்னார். நான் ரொம்ப நன்றி என்று சொன்னேன். நான் இதுவரை ஒரு நாளும் கேட்டேன். அதுக்கு பிறகும் கேட்டார் என்கிட்ட, என்ன வேணும்னு கேட்டார். நான் ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். அதோட சொன்னேன், த பிரெட் அண்ட் பட்டர் ஈவன் டு மீ இஸ் சஃபிஷியன்ட். இது இங்கிலீஷில் புலமொழி, நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க. வெள்ளைக்காரன் பிரெட் அண்ட் பட்டர் தான் சாப்பிடுவான். அந்த பிரெட் அண்ட் பட்டர்ஸ் என்கிட்ட தந்திருக்கிற எனக்கு போகிறோம் ஏன்ட்ட. இந்த மாதிரி செல்ஃப் கண்டென்ட்மெண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும். இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். எதென்ன இருந்தாலும்
ஒரு நிறைவு இல்லாத தன்மைக்கு போகும். அந்த நிறைவு இல்லாத தன்மைக்கு போனால் எல்லாம் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனமில்லை. நீங்கள் ஒரு பணக்காரர் வருகின்றார் என்றால் அவர் பணம் அவர்கிட்ட இருக்குங்க. அவர் பணம் என்ன, யோகி ராஜ் சூரத்குமார் எஸ்பிஐ கண்டோன்னா வணங்கினாரா? சிபிஐ ஆபீசரை கண்டாரா பயந்தாரா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண வக்கீல்னு சொன்னாலே கள்ளப்பயணம் நினைச்சாரோ என்ன தெரியல, ஆனால் என்கிட்ட தான் பேசினேன். கேட்டீங்களா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த குரு அருள் பெறுவது என்பது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காத விஷயம். பாருங்க, எல்லா குருக்களுக்கும் இவருடைய குரு யார், அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் என்பதை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனையாவது இங்கே அழைத்து வர வேண்டும். அவனுடைய ஆன்மீக எழுச்சியை எழுப்பிவிட வேண்டும். இப்படிப்பட்ட மண்ணிலா நாம் பிறந்தோம்? இப்படிப்பட்ட ஞான பூமியிலா நாம் பிறந்தோம் என்ற உணர்வு அவனுடைய ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் இந்தியனாக ஆவான். ஆக என்னவனமே பெருமக்களே, நான் அதிகமாக பேசுவது இல்லை, குறுகத்தான் பேசுவேன். ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்தார். ஒவ்வொரு அணுவாக வந்த பொழுது என் சிந்தனை, என் மனத்திலுடைய மனச்சிதர்கள் ஒன்றாகி என்னிடம் இன்பத்தை தந்தது. இன்பம் என்பது பலவேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான இன்பம் என்பது இந்த மண்ணை நேசிப்பது, இந்த மக்களை நேசிப்பது, நியாயமாக நடப்பது, தர்மமாக நடப்பது. டோன்ட் வரி அபவுட் தி மணி. செத்தவனும் மண்ணுக்கு தான், பணக்காரனும் மண்ணுக்கு தான், பணம் இல்லாதவனும் மண்ணுக்கு தான். கேட்டீங்களா? அதனால் லைஃப்ங்கிறது ஒரு ஒரு சிறிய காலம்தான் இருக்கும். யாரும் நிரந்தரமாக வாழவில்லை, வாழப்போவது இல்லை. அந்த வாழ்க்கையை நாம் அற்புதமாக அனுபவிக்க வேண்டும். கண்ணதாசன் ஒரு இடத்திலே பாடுவார், இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகம் பெர்மனன்ட்னு நினைக்கிறான். பாட்டு திரும்ப ஒருக்கா சொல்றேன், இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், இதான் வாழ்க்கை. அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான், தன்னாலே துடி துடித்து சாகிறான். இந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது அற்புதமானது, அழகானது, ஆனந்தமானது. அதை அற்புதமாக ரசிக்க வேண்டுமானால், பரிபூரணத்தன்மை பெற வேண்டுமானால் ஞானிகளுடைய அருள் வேண்டும். பல பேர் இவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். கன்னியாகுமரியிலே வாழ்ந்த மாயம்பா அங்கே இருந்து கொண்டிருக்கின்றாள். அவளையும் சில பேர் பார்த்திருப்பீர்கள், சில பேர் பார்த்திருக்க மாட்டார்கள். நான் அந்த அம்மாவை முதலில் பார்த்தபோது கூட என்ன 5-6 நாய் கிடக்கு, 5-6 பைத்தியார பாய்க்க குடியிருக்கான்னு தான் நான் சொன்னேன். நினைச்சதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் பிறகு அந்த அம்மா நான் தூரத்தை தள்ளி நிற்பேன், ஏய் அப்படின்னு என்ன கூப்பிடுவாங்க. பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஹே அப்படிம்பாங்க. ஒரு தோசையை தருவாங்க. அந்த தோசை தான் என்னை இணைச்சதுமா. அந்த தோசை என்கிட்ட தருவதை பார்த்து தான் ஒரு பெரியவர்களுடைய மனசில் நான் ஒரு இடம் பிடிச்சதுக்கு காரணமே தான். நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், பரிபூர்ணமான வாழ்க்கை நான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற துன்பங்களெல்லாம் என்றைக்கும் நிற்கப் போவது இல்லை. இறைவனிடம் எதையும் கேட்காதீர்கள். இறைவனுக்கு எல்லாம் தெரியும். இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இறை அருள் பெற்று அந்த சக்தியோடு இருக்கின்ற ஞானிகளுக்கும் எல்லாம் தெரியும். அந்த ஞானிகள் எதை எவருக்கு எப்போது கொடுப்பார் என்று கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். சில பேர் கேட்பாங்க, அதை தாருங்கம்மா இதை தாருங்க. கேளுங்க, கேட்கறதுனால தவறு ஒன்று சொல்லலை. கேட்காமலே கிடைக்க மாட்டேங்க. உலகத்தில் ஆனந்தம் தான் பெருசு, நிம்மதி தான் பெருசு. நீங்கள் எவ்வளவு இன்பகரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? உங்கள் உள்ளத்திலே ஒரு ஒளி வீசுவதை நீங்கள் உணர்ந்தீர்களா? நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள். குறுகச் சொன்னால் இந்த மாதிரி இடத்திற்கு வருவதே நம்ம ஒரு கொடுத்து வைத்தவர்கள். அந்த ஞானியை பார்ப்பது, அந்த ஞானியுடைய நாமத்தை சொல்லுவது அதை விட சிறந்தது.
योगी राम सूरत कुमार जय गुरु राया।